மற்றும் ஒரு அண்மை செய்தி. கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அதனை நாட்டிற்காக அர்ப்பணித்தார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். வணக்கம் ரமேஷ், விவரங்கள் என்ன? பத்மநாபன், கேரள மக்களின் நீண்ட வருட ஒரு கனவு திட்டமான துறைமுக திட்டம் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கேரளா மக்கள் கடந்த 84 வருடங்களாக ஒரு துறைமுகம் என்பது விழிஞம் பகுதியில் அமைய வேண்டும் என நீண்ட நாட்களாக ஒரு கனவு திட்டமாகவே இருந்தது. இதற்கு கடந்த 1996ஆம் வருடம் அப்பொழுதே இருந்த எல்டிஎஃப் ஆட்சி காலத்தில் அந்த திட்டம் என்பது போடப்பட்டு கோரிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு தற்பொழுதுதான் இந்த மத்திய அரசின் சார்பில் தற்பொழுது 20,000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு என்பது போடப்பட்டு விழிஞம் பகுதியில், குறிப்பாக அரபிக்கடலில் விழிஞம் பகுதியில் முதல் கட்டமாக 8.99 அந்த கோடி மதிப்பில் முதல் கட்ட பணி என்பது நிறைவடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாட்டிற்காக பிரதமர் மோடி அர்ப்பணித்திருக்கிறார். முன்னதாக டெல்லியிலிருந்து விமானம் மூலம் நேற்று இரவு திருவனந்தபுரம் வந்த அவர் அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் ராஜ்பவானில் சென்று தங்கினார். அங்கிருந்து இன்று காலை கார் மூலம் அருகில் இருக்கும் பாங்கோடு ராணுவ முகாமுக்கு சென்று அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் நேரடியாக துறைமுக பகுதிக்கு வந்தார். அங்கு மாநில முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் துறைமுக அமைச்சர் வாசவன், அதே போன்று மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, எம்பி சசிதரூர் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ச்சியாக மேடையில் வந்து தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த திட்டத்தை மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். நாட்டின் ஒரு திட்டமும் அதே போன்று கேரளா மக்களின் நீண்ட வருட ஒரு கனவு திட்டமான இந்த துறைமுக திட்டத்தை தற்பொழுது மக்களுக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு தற்பொழுது பேசி என்பது வருகிறார். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருவனந்தபுரத்தை பொறுத்த அளவில் அனந்த பத்மநாபன் மண்ணில் தான் வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும், நாட்டின் பணம் நாட்டிற்காகவும், அதே போன்று இந்த துறைமுகம் என்பது சர்வதேச அளவில் அது விளங்கும் எனவும், தொடர்ச்சியாக நாட்டிற்கும் இது மிகப்பெரிய ஒரு பங்காற்ற இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி குஜராத்தை பொறுத்த அளவில் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கிறதோ அதற்கு அதானி குழுமமும் ஒரு முக்கிய ஒரு பங்காற்றி வருகிறது. அதே அதானி குழுமம் தற்போது இந்த துறைமுகத்தையும் செயல் வடிவில் படுத்தியிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பங்கு அதானி குழுமத்துக்கு இருக்கிறது எனவும் ஒரு புகழாரத்தை தெரிவித்தார். தொடர்ச்சியாக அவர் மக்களிடம் அவர் பேசி வருகிறார். இந்த நீண்ட வருட கனவு திட்டமான இந்த திட்டத்தை அர்ப்பணித்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கேரளா மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.